இந்த வாரம் நம்மளோட பிபி கண்டஸ்டண்டாகவே இருந்தாங்களா இல்லையா கேட்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி போன வீக்கெண்டு எல்லா கேள்வியும் கரெக்டாக கேட்டுட்டாரான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை விட்டுட்டாரு. ஆனால் இந்த வாட்டியை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கேள்வியும் கேட்கணுங்க. கமருதீன் சண்டை போட்டது, அதே மாதிரி திவாகர் க்ரீப்பியாக பண்ணுறதெல்லாம் கேட்கணுங்க. தெரியும் கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் நான் இப்போ நம்ம நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் கனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆதிரை சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆதிரை இவரை சுற்றி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை இவர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. இது ரிலேட்டடாக தான் கனி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ கனி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம்டா, ஆனால் அவள் கேட்க மாட்றா, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல, உன்னை லவ் பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்குற எஃப்ஜே இருக்கார்ல, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஏற்கனவே வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தெரியும், நான் அந்த பொண்ணுகிட்ட அதை பற்றியும் டீட்டெயிலாக கேட்டேன். என்னம்மா நீ வெளியே பாய் ஃப்ரெண்டு வச்சிருக்கன்னு சொல்கிற, அப்புறம் எப்படிமா இவன் கிட்ட க்ளோஸாக பழகிட்டு இருக்க, அந்த பாய் ஃப்ரெண்டு பார்த்தா பிரச்சனை வராதா? அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரியும் போல, ஆதிரையும் அந்த பையனும் லவ் பண்ணுறது அந்த பையனோட ஃபேமிலிக்கும் தெரியும் போல, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கனி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆதிரை சொன்ன பதில் தாங்க சூப்பரான பதில். ஆதிரை பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்களாம் தெரியுமா? டே, நான் உள்ளே போய் கொஞ்சம் லவ் கண்டென்ட்லாம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன், நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தான்னு நீ தப்பாக எடுத்துக்காத. அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் பார்த்து அப்செட் ஆக வாய்ப்பு இருக்கு, உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எப்படியாவது சமாளின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ கேடின்றதை யோசிச்சு பாருங்க. அதாவது வீட்டுக்குள்ள நுழையும் போதே யாரையாவது வச்சு லவ் கண்டென்ட் பண்ணோன்ற ஐடியாவோட தாங்க அது வந்திருக்கு. கமருதீன் பக்கம் போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா வெளியே ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. துஷார் பக்கம் ஏதாவது லவ் ஆங்கிள திருப்பலான்னு நினைச்சிருக்கோம் போல. ஆனால் துஷாரை பொறுத்த வரைக்கும் அரோரா கூட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டான். மீதி இருக்கிறது யாருன்னு தேடும் போது சபரி, அதுக்கப்புறம் எஃப்ஜே, இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. எஃப்ஜே கிட்ட அந்த பொண்ணு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு கதை வேற சொல்லுது. என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எதர்ச்சியா ஒரு மால்ல வச்சு எஃப்ஜேவை பார்த்ததான். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சான். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா இவன் இருக்கான், நான் எப்படி விடுவேன், அதனால தான் இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கன்ற மாதிரி ஏற்கனவே அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆதிரை பொண்ணு சொல்லுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, உள்ள கண்டென்ட்டுக்காக ஒரு பையன் கூட பழகுறது கூட ஓகே, ஏதோ லவ் கண்டென்ட் பண்ணாதான் ரொம்ப நாள் இருக்க முடியும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா வெளியே நான் எஃப்ஜேவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உள்ள வந்தோன்னே எஃப்ஜே பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுது. நீ அப்போ பாய் ஃப்ரெண்டை எதுக்கு தான் வச்சிருக்க? அவன் எதுக்கு பாய் ஃப்ரெண்ட்? அப்போ ஃப்ரெண்டுனே சொல்ல வேண்டியதானே, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும், நாங்கள் இன்னும் லவ்லாம் போல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பாய் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லுதுங்க. அவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவன் கூட பழகிட்டு இருந்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும், எஃப்ஜேக்கும் அந்த விஷயம்லாம் தெரியும். எஃப்ஜே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு, இது கொஞ்சம் வெளியே தப்பாக தான் போகும். இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே இருக்கவங்க கிட்ட ஆதிரை போய் என்ன சொல்லுவா, வெளியே இருக்கவங்க கூட பிரேக்கப் பண்ணுவாளா, அது எப்படி கரெக்டாக இருக்கும்? சரி, நான் லவ் பண்ணலன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்போ நான் லவ் பண்ணலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றேன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் லவ் பண்ணலன்னு திரும்பி என்னைய லவ் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு அந்த பையன் கேட்க மாட்டானா? ஆதிரை இதெல்லாம் யோசிக்க மாட்டாளா? எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது குழப்பமா இருக்கு, அதனால தான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். ஏறக்குறைய கனியோட மைண்டுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு எப்படி இன்னொன்று பையன் கூட நீ க்ளோஸா இருக்க முடியும்ன்றது தான் இவங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியா இருக்கு. ஆனால் ஆதிரை எப்படி இந்த விஷயத்தை சாதாரணமாக சொல்லுதுன்னே தெரியலங்க. இதை விஜய் சேதுபதி கேட்கவும் மாட்டார். இதை எப்படி கேட்க முடியும்? ஒருத்தரோட பர்சனல்லாம் கேட்க முடியாது. அதாவது இவங்க லவ் கிவெல்லாம் ஒருத்தரோட பர்சனல், அதை கேட்க முடியாது. ஆனால் லவ்லேயே அந்த பொண்ணு எவ்வளோ ஏமாத்துது பாருங்க. வெளியே ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன்கிட்டயே நான் உள்ள இந்த மாதிரி லவ் கண்டென்ட்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்ததான். அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டு இப்போ அவங்க வீட்டுக்கெலாம் சமாளிக்கணும். அம்மா இது கண்டென்ட்டுக்காக தான்மா பண்ணுது, உண்மையெல்லாம் லவ் பண்ணலன்னு அந்த பையன் உட்காந்து சமாளிச்சுட்டு இருப்பானா? என்னங்க நடக்குது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் கேட்டால் ரொம்ப பர்சனல் ஆகிடும். இதெல்லாம் கேட்க மாட்டார், இஷ்யூவை மட்டும்தான் கேட்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த கமருதீன் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார். அதே மாதிரி திவாகர் டச் பண்ணி பேசுகிறாருல, அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க.